சல்லி பையன் ஒருத்தர் இருந்தான். ஒரு தக்கு. தக்குன்னா தகுனா சல்லி பையன். எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒருத்தனை பத்தி நம்ம ஐபேட்ல கதை எழுதணுமே. கிடைச்சிருச்சு. மருமவனே, சொல்லுங்க மாமனாரே. படத்தோட டைட்டில் தக் லைஃப். தக் லைஃபோட ஃபுல் ரோஸ்ட் எங்க ப்ரோன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. இதோ உங்களுக்காக ரோஸ்டோட வந்துட்டேன். ரங்கராய சத்திவேல் வந்து சொல்லுவாரு, இந்திராணி என்னோடதுன்னு. அப்பெல்லாம் அவரை அடிக்கணும் போல தோணும். சாரி மிஸ்டர் ரங்கராய சத்திவேல், இந்திராணி என்னோடது. ஒரு அமரன் இல்லை, இன்னும் ஒரு 100 அமரன் வந்தாலும் சட்டை கிழிச்சிட்டு சண்டைக்கு போவேன். இந்திராணி என்னோடது. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம விண்வெளி நாயகன் புல்வெளியில் நின்றுக்கிட்டு புரியாத மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. யமனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். கட்டிக்கிறேன்னு சொல்றீ தாரேன். சரி விடு, கட்டிக்கிறேன். ஃப்ளாஷ்பேக்ல நம்ம குட்டி சிம்பு, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி எல்லாம் பேப்பர் போட்டுட்டு இருப்பாங்க. ஐயா பேப்பர் போட வந்தங்க ஐயா. பேப்பர் போட வந்த சிம்புவோட தகப்பரை போட்டுட்டாங்க. நம்ம கமல் கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக வந்த இவரு காட்டி கொடுத்துட்டு போயிடுவாரு. உள்ளதான் ஏன் உட்காந்துட்டு இருக்கான், போய் முடிச்சிருங்க. கூட்டி கொடுத்துட்டா சதானந்த். அந்த துப்பாக்கி தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஷீல்டு மாதிரி நம்ம சிம்புவை யூஸ் பண்ணிக்கிட்டு வராரு கமல். கமல் சாருக்கு ஒரு ஷீல்டு கொடுங்க. அந்த குட்டி பையனே ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். பேப்பரில் நியூஸ் கொடுத்துடலாம், தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு. எத்தனை வருஷம் ஆனாலும் உன் தங்கச்சியை நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஃபோட்டோ வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்குவாரு. கட் பண்ணா நாசரோட பொண்ணு, இங்க பார் உன்னால் நான் கர்ப்பமாயிட்டேன், அதை கலைச்சு போட்டுரு. அந்த புள்ள சூசைட் பண்ணி செத்து போயிடும். எவ்வளோ முற்போக்குத்தனமாக எடுத்திருக்காங்க இல்ல. நம்ம வில்லனோட தங்கச்சி பையனை கடத்திட்டு வரத்துக்காக நம்ம சிம்பு போவார். அவருக்கு ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த வாய்ஸ்ல பாட்டு நல்லா இருக்கு, ஆனா அந்த பாட்டு கேங்ஸ்டருக்குங்கிறது தான் நல்லா இல்ல. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாருங்க. தண்டியை போட்டுட்டு பிளாட்ஃபார்ம்ல தூங்குற ஏழைக்கு மேல வண்டி விட்டியா? என்னடா மனிதன் படத்துல பண்ணவன் மேல இருக்கிற குற்றத்தெல்லாம் இவன் மேல தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அவனை சுட்டு கொண்டதும் இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வரும்போது இவன் எங்க இருந்தான்? செத்த வேட்டி எதுக்கு வரான்? நம்ம வந்துட்டு மணிரத்னம் சாரை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் எவ்வளோ டீட்டெயில் வச்சிருக்காருன்னு தெரியுமா இந்த படத்தில். நம்ம கமல் சார் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் ஜீவா முன்னாடி போய் நின்று கண்ணாடி போடுவார். விசித்திரமான ஆளு. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு செயின் பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா ஜெயிலுக்கு போறாருல்ல, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியாது. அப்படிங்கிறப்ப அவர் அந்த கண்ணாடியும் திருப்பி கழட்டி கொடுத்து தான் ஆகணும். அப்படி அவர் கழட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னா எதுக்கு அதை போடணும்? அதே மாதிரி தான் இவர் வந்துட்டு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போவார். அங்கே போயிட்டு குஜாலா தான் இருப்பார். அப்படி அவர் குஜாலா தான் இருக்கிறாருன்னா எதுக்கு அவர் ஜெயிலுக்கு போகணும்? பார்த்தீங்களா மணிரத்னத்தோட மெட்டாஃபர். நானே விசித்திரமான ஆளு. நான் உள்ள இருக்கும்போது நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சொல்லாட்டியும் அதான் செய்வேன். டேய், நான் இந்திராணியை சொல்லலடா, தொழிலை சொன்னேன். அது தொழிலை பார்த்துக்கிறதுக்கு தான் அண்ணன் இருக்காருல்ல, இந்திராணியை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். என்னடா சிரிக்கிறா? நம்ம சிம்புவோட தங்கச்சியை தேடி போன இடத்துல இந்திராணியை பிடிச்சிட்டு வந்துருவாரு நம்ம கமல். இப்படி எத்தனை இடத்துக்கு போனாரோ, எத்தனை பேர்த்த பிடிச்சிட்டு வந்தாரோ. நம்ம கமல் சார் ஜெயிலில் இருக்கிறப்ப அப்பப்போ நம்ம சிம்பு போயிட்டு இந்திராணியை எட்டி பார்த்துட்டு வருவார். நல்லா தான் இருக்கா, அப்புறம் பார்த்துக்குவோம். நம்ம ரங்கராய சத்திவேல் வந்துட்டு ஜெயிலில் இருப்பார். ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு ஆஃபீஸ் ரூம் கொடுத்து இந்த சேரு சோஃபா டேபிள் எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இது ஜெயிலா என்னதுடா இது? அப்புறம் எதுக்குடா அவர் ஜெயிலுக்கு போகணும்? நம்ம ரங்கராய சத்திவேல் ஜெயிலில் இருந்து வந்ததும் இந்திராணியோட இல்லத்துக்கு தான் போவார். நான் வெளியே வந்துட்டேன்னு ஜீவா கிட்ட 3 நாளைக்கு சொல்லாத. என்ன நீயும் கூடயே வர்ற? அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு. ஒத்தாசையா? இங்க பாரு, அண்ணனுக்கு இந்த மாதிரி இடத்துல அண்ணன் தாண்டா ஒத்தாசை. ஓ ஒத்தாசைலாம் தேவையில்ல, வெளியேற மொட்டை. அண்ணன் கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்து பார்த்துட்டு போயிருந்தே. அதுதான் இவர் ஜெயிலில் இருக்கும்போது அவங்களே கேஷுவலாக வந்து பார்த்துட்டு போகிறாங்களே, அப்புறம் எதுக்கு இவர் வேற போகணும் தனியா? நம்ம ரங்கராய சத்திவேல் வீட்டுக்கே வராமல் உல்லாசமாக இருக்கிறது தெரிஞ்சு அவரோட பொண்டாட்டி வீட்டு விட்டு கிளம்பிடுது. போய் நம்ம ரங்கராய சத்திவேல் சமாதானம் பண்ணுறாரு. பிபி சக்கரவாதி இதெல்லாம் வர எனக்கு இது பிபி சுகரோட எதை கம்பேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அது நார்மலா குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அதுவும் லட்சத்தில் ஒருத்தனுக்கு தான் வரும். அப்பாக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? காஜிவெரி எல்லாம் காஜிவெரி. இல்ல இல்ல இல்ல
எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. செல்ஃபிஷன் புரியல. என் கணக்குப்படி அவர் கணக்கு பண்ண குட்டிங்க ஒரு 100-150 இருக்கும். அப்படின்னா என் இந்திராணி இப்போ நம்ம ரங்கராய சக்திவேலுக்கு அமர் வந்துட்டு என்ன ஆகுது? தம்பி முறையாக வச்சுருக்காரா இல்லை புள்ள மாதிரி வச்சுருக்காரா? இப்படி இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் த்ரிஷா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. உண்மையிலே அமருக்கு மங்கையை கொஞ்சம் பிடிக்கும்ல? மங்கை என் டைப் இல்லை, அவ என் தங்க. அப்படியா? அப்போ நான் உனக்கு சித்திப்பா? என் டைப்னா இந்திராணி தான். அட முறை கேட்ட மூதேவி, மங்க உனக்கு தங்கன்னா நான் உனக்கு சித்திடா. அதுக்கப்புறம் கமல் மேலே ஒரு அட்டாக் ஒன்று நடக்கும். அந்த அட்டாக்கை பண்ணது அமரா இருக்குமோ அப்படின்னு கமலுக்குள்ள ஒரு சந்தேகம். சந்தேகம் வந்துருச்சுரா, இவனை முடிச்சு கட்டி பண்ணோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது? என் கையால் அதெல்லாம் பண்ண முடியாது. டேய், உங்கள் அப்பாவை கொண்டது யார் தெரியுமா? ரங்கராய சக்திவேல் தான். அதுவும் பேப்பர்காரன்னு தெரிஞ்சதான் போட்டு தரலாம். அப்படின்னா சும்மா விடக்கூடாது, முடிச்சிடலாம். முடிச்சுட்டு த்ரிஷாவோட சக்கிடி 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 நம்ம ரங்கராய சக்திவேலை போட்டு தள்ளுறதுக்காக நேபாளுக்கு கூட்டி போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் ஒன்று குத்தி கொண்டிருக்கலாம், இல்லை சுட்டு கொண்டிருக்கலாம். அட அதுவும் இல்லைன்னா கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கலாம். இவங்களும் போய் சுடுவாங்க, கழுத்தெல்லாம் நெரிப்பாங்க, கீழே கூட தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் யமன் எப்போதும் ரங்கராய சக்திவேல் மீது பாசக்கயிறை வீச மாட்டான். ஏன்னா நம்ம யமனுக்கு தான் ரங்கராய சக்திவேலை பிடிக்கும்ல. கட்டிக்கிறேன்னு சொல்லு, பாசக்கயிறை வீச மாட்டேன். இந்திராணி, சக்திவேலை நான் சாவடிச்சிட்டேன், இனிமே உன் வாழ்க்கை என் கூட தான், என் கூட குஜாலாயிரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. தம்பி, எங்களுக்கு இன்னும் அங்கே ரங்கராய சக்திவேல் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னே தெரியலப்பா. நீ ரங்கராய சக்திவேலா இருந்தா என்ன, இல்லை ரங்கராட்டின சுத்திரவனா இருந்தா எங்களுக்கு என்ன? இந்த பக்கம் நம்ம ரங்கராய சக்திவேல் பணியில பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. அவர் அப்படியே நடந்து போய் நெருப்பு பற்ற வச்சு குளிர் காஞ்சிட்டு புல்லட்டெல்லாம் எடுத்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சு ஒரு பனிசரிவு வந்து அதில் அப்படியே சறுக்கிக்கிட்டு போய் சில மாங்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. இப்போ நம்ம சிம்பு ஒருத்தனை கொன்னுட்டு வந்திருக்காரு. அந்த கொன்னவன் 2 நாள் சோறு தண்ணி இல்லாமல் நடமாடி இருக்கான். அப்படின்னா இவங்க எந்த லட்சணத்தில் கொண்டிருக்காங்க? மாமா கிட்ட கொடுத்த சாமா எப்படி வேலை செய்யுதுன்னு அப்புறம் படபடன்னு 2 வருஷம் போயிருது. இவரும் தடபுடல மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக்கிறாரு. மரண பயத்தை காட்டிடுவேன், இருங்கடா நான் போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு வரேன், எங்க கமல் சார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துட்டு வந்தா நீங்க எல்லாம் காலிடா. அதுக்கப்புறம் நம்ம ரங்கராய சக்திவேல் என்ன கொல்ல முயற்சி பண்ணவங்க எல்லாத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. என்னது, உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? இல்ல, அதை வந்துட்டு கொலை முயற்சின்லாம் சொல்ல முடியாது. நம்ம ரங்கராய சக்திவேல் 2 வருஷம் அங்க இருந்திருக்காரு. அங்க அவரோட நோய் தாக்கலையா என்ன? யாருக்கு தெரியும்? நேபாளி நல்லா நேந்திரம் குட்டியா பிடிச்சி வச்சு தான் வந்திருப்பாரு. ஆசோக்கு ஈசோக்கு 64 கல சோக்கு, எல்லா சோக்கை விட பெரும் சோக்கு அவன் சோக்கு. என்ன சோக்கு சாமி? அட பண்ணாடா, இது கூட புரியல. பொம்பளை சோக்கு. முதல்ல போயிட்டு ஒருத்தனை பழி வாங்கிட்டு தான் அப்புறம் பொண்டாட்டியை தேடி போறாரு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த பொய்யின். இப்ப சிம்புக்கும் த்ரிஷாவுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் ஒண்ணு. இப்ப என்ன நம்ம த்ரிஷாக்கு என்னன்னா, இப்ப நம்ம இவ்வளவு நாளா 2 வருஷமா இவன் கூட இருந்திருக்கிறோம். நம்ம ரங்கராய சக்திவேல் திரும்ப வந்துட்டாரு. அவர் என்னை பத்தி என்னதான் நினைப்பாரு? போய் இவன் கூட இருந்திருக்கேன்னு நினைப்பாரு, இல்லைன்னா நான் போனது இன்னொருத்தனை பார்த்துக்கிட்டேன்னு நினைப்பாரு அப்படின்னு த்ரிஷாவுக்கு. எவ்வளவு இது நியாயமா? நீ பாட்டுக்கு புரோக்கர் கூட ஓடி போயிட்டியே, நீ பேதில தான் போவ. பிறந்திருக்கவே கூடாது. நம்ம சிம்புவுக்கு என்னன்னா, நம்ம ரங்கராய சக்திவேல் சந்திராவை தேடி போன இடத்துல இந்திராவை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படி பார்த்தா இந்திரா நீ எனக்கு தான் சொந்தங்கிறாரு. அப்படியே நீ வச்சுக்கிட்டாலும் அதுவும் தங்கச்சி தானடா. அமர் உட்காந்து குழந்தை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்காரு. என் தங்கச்சியை தேடி போய் தான் நீ இவளை பார்த்த, அப்படின்னா இவன் எனக்கு தானே சொந்தம். அழுதுக்கு இருக்க நீ. இதுக்கு நடுவில் நம்ம அசோக் செல்வன் வேற வந்துட்டு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாப்ல. நம்ம சக்திவேலுக்கும் அமருக்கும் மூட்டி விட்டுட்டோமா, 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தன் தான் உயிரோடு இருப்பான். அவனை பிடிச்சி நம்ம ஜெயிலில் போட்டுருவோம். முண்டம், அவங்க ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கிறாங்க, தனியாக போயெல்லாம் நீ மூட்டி விட வேணாம், நம்ம அமர் இருந்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவார். ரங்கராய சக்திவேல் வந்தது தெரிஞ்சதுனால த்ரிஷா நான் வரமாட்டேன் அப்படின்றோம். வரமாட்டியா, சரி இங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்பிடுவார். பாம் வெடிச்சு பில்டிங் செதறிடும். எதிர் பில்டிங்கில் இருந்த நம்ம ரங்கராய சக்திவேலு வந்து பார்க்கலான்னு வருவார். அவர் மேலே பாறை விழுந்து நசுங்கிடுவார். அப்புறம் அமரை ஏதோ ஒரு குரூப் கடத்திட்டு வர போயிடும். நம்ம ரங்கராய சக்திவேலை காப்பாற்றி கூட்டிட்டு வருவார் நம்ம அசோக் செல்வன். அவரோட ஒய்ஃபு தான் அமரோட தங்கச்சி. என்ன ஏன் போட்டோ பார்த்துட்டு? ஏண்டா, உன்னை அவளை கண்டுபிடிக்க சொன்னா அவளே வந்து நான் தான் உன் தங்கச்சின்னு சொல்ற அளவுக்காடா கண்டுபிடிச்சிட்டு இருப்ப?
அப்புறம் நம்ம ரங்கராய சக்திவேலுக்கும் அமருக்கும் சண்டை. என்ன ஏன்டா அடிக்கிற? நீ தானே எங்கள் அப்பாவை கொன்ன, அதனால தான் நான் எங்கடா உங்கள் அப்பாவை கொன்னேன். நீங்க சொல்லல. அட இப்போ கிளைமேக்ஸ் வரப்போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? தோ உன் தங்கச்சி வந்துருச்சு, உன்னை ஒருத்த வந்து சுட போகிறான். ஏஆர் ரகுமான் மியூசிக்கு, உன் டெத்து, நீ முடிஞ்சு போயிடுவ. விண்வெளி நாயகா இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட் டைம் பேசும்போதே நான் நிறைய பேசியிருப்பேன், அதில் விட்டதெல்லாம் இதில் பேசியிருப்பேன். ஸோ டைப் இருந்துச்சுன்னா அதையும் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா?